குட்டி புலியே கர்ஜித்தா தாய் புலி எப்படி கர்ஜிக்கணும் உங்களுக்கு சொல்ல வேணுமா? ஒரு நொடி யோசித்து பார்க்கிறேன். இதே திருச்சியில 1008 கெடுபிடிகளுக்கு நடுவே உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வந்து நின்று அன்று உங்க அண்ணனா உங்க தம்பியா நம்ம தளபதியா மக்கள் விரும்பும் வேட்பாளரா வந்த மனிதர் எடுத்த சபதம் முடித்து, இது பதவி கிடையாது, பொறுப்பு. பொறுப்புக்கு வந்த ஒவ்வொரு நாளும் தாய்மார்களுக்கும் தமிழுக்கும் முதலிடம் கொடுத்து இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என்னை இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாதிரியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி கேட்க அவ்வளோ நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனால் நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்க போடாத ஓட்டை 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட்டை என்னால் வாங்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கிற இந்த ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸும் இப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு.
யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷனில் போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கத்தானே செய்யும். நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராக போட்டு வரேன், ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நச நசன் பேசுகிற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமாக எல்லா மீட்டிங்கிலும் 20 நிமிஷங்குள்ளே தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தாப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனது ஆச்சு. இப்போ என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று எஸ், ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனால் இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனால் ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்த இந்த விஜயா, இல்லை இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே.